அனைவருக்கும் வணக்கம். நம்ம க்ளோஸ் நெக் ப்ளவுஸு பயிற்சி வகுப்பு நம்ம பார்த்துட்ருக்கோம். பயிற்சி வகுப்பு 1 அண்ட் 2ல பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு பயிற்சி வகுப்பு 3ஆம் நாள். இன்னைக்கு ஸ்லீவும், பட்டியும் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்க பயிற்சி வகுப்பு 1 அண்ட் 2 வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 38 சைஸு க்ளோஸ் நெக் ப்ளவுஸுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் குடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணிக்கங்க. நம்ம பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணது போக பேலன்ஸ் மெட்டீரியல் இருக்கு. மெட்டீரியல் இந்த மாதிரி நீங்க ஃபோல்டு பண்ணிக்கங்க. ஃபோல்டு பண்ணிட்டு ஃபோல்டிங் சைடு நம்மள பார்த்த மாரியும், கரை சைடு நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாரியும் அலைன் பண்ணிக்கங்க. இதுல வந்து பிசுறு இல்ல, ஃபோல்டிங் சைடு தான் இருக்கு. அப்ப டைரக்ட்டாவே நம்ம பாட்டம் ஃபோல்டிங்க்கு 1 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கங்க. அடுத்தது நம்ம ஸ்லீவோட லென்த் வந்து மார்க் பண்ணணும். இந்த பாட்டம் ஃபோல்டிங் லைன்ல இருந்து ஸ்லீவ் லென்த் 6 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. ஸ்டிச்சிங்க்கும் அரேஞ்சில கட்டிங்க்கும் மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு அந்த கட்டிங் பாயிண்ட்ட ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு லைன் போட்டுக்கங்க. அடுத்தது ஆர்ம்ஹோலோட டெப்த்ல வந்து மார்க் பண்ணணும். அது எப்படின்னா, அப்பர் செஸ்ட் அளவ 10ஆல டிவைட் பண்ணுங்க. நமக்கு அப்பர் செஸ்ட் அளவு 36 இன்ச்சு. 36 10ஆல டிவைட் பண்ணா 3 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வரும். கட்டிங்ல இருந்து 3 இன்ச்சு ஒரு பாயிண்ட்க்கு எடுத்து மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டுக்கங்க. அடுத்தது நம்ம ஆர்ம் ஹோல் அளவு வந்து மார்க் பண்ணணும். நமக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வேல்யூ 16 இன்ச்சு. 16 இன்ச்ச 2ஆல டிவைட் பண்ணா 8 இன்ச் வரும். ஃபோல்டிங்ல இருந்து 8 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கங்க. அதிலிருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. இந்த 1 இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணதிலிருந்து 1 1/2 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. அடுத்தது இந்த பாயிண்ட்ல இருந்து அந்த ஃபோல்டிங் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்க, நமக்கு 7 இன்ச் வருது. 7ல பாதி 3 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. இதான் வந்து இந்த ஆர்ம் ஹோலோட மிட் பாயிண்ட். மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு லைன் போட்டுக்கங்க. அடுத்தது இந்த ரெடி அளவையும் இந்த கட்டிங் பாயிண்ட் இருக்கும் பாருங்க, இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி கிராஸா ஒரு லைன் போடுங்க. இந்த 1 இன்ச் மைனஸ் பண்ணீங்க இல்லைங்களா, அதுதான் வந்து நமக்கு ரெடி அளவு. இப்போ இங்கிருந்து இந்த ஃபோல்டிங்ல இருந்து 1 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கங்க. இப்போ நமக்கு இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் சைடு வந்து கர்வ் வரையணும். பேக் சைடு கர்வுக்கு 1/2 இன்ச்ல மார்க் பண்ணிக்கங்க. ஃப்ரண்ட் சைடுக்கு இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. தென் வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடுக்கு கர்வ் வந்து வரையணும். கர்வ் ஸ்கேல் வச்சு நீங்க கர்வ் வந்து வரைஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு கர்வ் வரைஞ்சுக்கலாம். நம்ம வரைகிறது ஃப்ரண்ட் சைடோட கர்வ் தான் நம்ம வரைகிறோம். ஸோ ஸ்கேல் அப்படியே ரொட்டேட் பண்ணி இந்த பாயிண்ட் கூட அப்படியே நீங்க கனெக்ட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நீங்க அளவு எடுத்து நீங்க கர்வ் வந்து வரையும் போது உங்களுக்கு ஆர்ம் ஹோல் அளவு கரெக்டா இருக்கும். இப்போ பேக் சைடுக்கு வந்து நம்ம கர்வ் வரைகிறோம். நம்ம டெய்லரிங் கடையெல்லாம் எப்படி ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணுவோங்கிறது நம்ம தனியா ஒரு வீடியோவா மேக் பண்ணியிருக்கோம் ஸ்லீவுக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நமக்கு ஆர்ம் ஹோல் அளவு கரெக்டா வருதான்னு செக் பண்ணணும். நமக்கு ஆர்ம் ஹோல் அளவு 8 இன்ச் வரணும். கரெக்டா மெஷர்மென்ட் டேப்பை வச்சு நீங்க மெஷர் பண்ணுங்க. டேப்பை நகராம கரெக்டா இந்த மாதிரி நீங்க மெஷர் பண்ணணும். ஆர்ம் ஹோல் அளவு கரெக்டா வந்தா தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து நீங்க போடும்போது அது எங்கேயுமே சுருக்கம் இருக்காது. பாருங்க, நமக்கு 8 இன்ச் கரெக்டா வருது. அடுத்தது ஸ்லீவ் ஹோல் ரவுண்ட் அளவு வந்து மார்க் பண்ணணும். நமக்கு ஸ்லீவ் ஹோல் ரவுண்ட் அளவு 12 இன்ச். 12ல பாதி 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. அதிலிருந்து 1 1/2 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டையும் வந்து ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கங்க. இதுதான் நமக்கு ரெடி அளவு. தென் எக்ஸஸ் மார்ஜினுக்காக போட்டதையும் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கங்க. இப்போ நமக்கு ஸ்லீவோட மார்க்கிங் எல்லாமே முடிஞ்சது. கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு கர்வ் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க. இந்த இடத்துல நம்ம அப்படியே வந்து கட் பண்ணணும். இப்போ
இந்த இடத்துல ஒரு அர்கட் பாயிண்ட் போட்டுக்கோங்க. அர்கட் பாயிண்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஃப்ரண்ட் சைடு. அர்கட் பாயிண்ட் போடலன்னா பேக் சைடுன்னு வரும். ஸோ நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. அடுத்தது பட்டி மார்க் பண்ணி கட் பண்ணலாம். பட்டி மார்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹரிசான்லாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம பட்டி வந்து மடித்து நம்ம ஸ்டிஃபுக்காக தைக்கிறதுக்காக நம்ம இந்த ஹரிசான்லாக அந்த மாதிரி லைன் போட்டுக்கிறோம். அடுத்தது பிசுருக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. பிடிச்சி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம இடுப்பளவு வந்து மார்க் பண்ணணும். நம்ம இடுப்பளவு 32 இன்ச்சு. 32 இன்ச்சை 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 8 இன்ச்சு வரும். ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நீங்கள் 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிங்க. அதிலிருந்து 1/2 இன்ச்சு சைடு துணிக்காக மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்து நம்ம ஃப்ரண்ட்டு, சென்ட்ரு, சைடு பட்டி எல்லாமே நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி பேக் சைடையும் ஃப்ரண்ட் சைடையும் எடுத்து நீங்கள் கரெக்டாக அலைன் பண்ணிக்கிங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஃப்ரண்ட் சைடு. கீழே இருக்கிறது வந்து உங்களுக்கு பேக் சைடு வரும். நீங்கள் ரெண்டுமே கரெக்டாக எடுத்து அலைன் பண்ணுங்கள். அலைன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பட்டியோட அளவை மெஷர் பண்ணுங்கள். பாருங்கள் நமக்கு 3 இன்ச்சு வருது. கட்டிங்க்கு 1/2 இன்ச்சு சேர்த்தி நீங்கள் 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. கட்டிங்குன்னு சொல்லலாம், தையலுக்குன்னு சொல்லிக்கலாம். தென் சென்ட்ரு பட்டி வந்து 2.5 இன்ச்சுக்கு வைங்க. அடுத்தது நம்ம சைடு பட்டி வந்து மெஷர் பண்ணணும். ஃப்ரண்ட் போர்ஷனை பேக் சைடு கூட கரெக்டாக அலைன் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து டேப் வச்சு மெஷர் பண்ணலாம். பாருங்கள் நமக்கு 3 இன்ச்சு வருது. எப்போவுமே சைடுக்கு வந்து நம்ம 3/4 இன்ச்சு சேர்த்தணும். ஸோ இங்கே ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம 1/2 இன்ச்சு சேர்த்தணும் இல்லைங்களா? சைடுக்கு வந்து நம்ம 3/4 இன்ச்சு சேர்த்தணும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 3.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் சைட் போர்ஷன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். கரெக்டாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கிங்க. இது எதுக்காகனா அந்த ஷேப் வந்து நம்ம கரெக்டாக எடுக்கிறதுக்காக. ஸோ அதே ஷேப்லேயே நமக்கு அந்த பட்டி வந்து வரும். ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரண்ட் சைடில் வருது பாருங்கள், அந்த கர்வ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம இந்த சைடு அர்கட் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இதை எடுத்து சென்டரில் கூட கரெக்டாக வைங்க. இப்போ இந்த வைக்கும்போது நமக்கு அந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு அலைன்மெண்ட் ஆகும். உங்களுக்கு பட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து எப்படி இருக்கோ அந்த ஷேப்பு மாறாமல் உங்களுக்கு அந்த பட்டி வந்து கிடைக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பட்டி வெட்டுறது ரொம்பவுமே ஈஸி தான். தென் இது வந்து நம்ம எக்ஸஸ் மார்ஜினுக்காக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதை வந்து ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நம்ம பட்டி மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். பாருங்க நம்ம பட்டி கட் பண்ணியாச்சு. இந்த பொசிஷனில் அப்படியே நம்ம இப்படி மடித்து ஸ்டிச் பண்ணுவோம் ஸ்டிஃபுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3 நாள் பயிற்சி வகுப்பில் க்ளோஸ் நெக் ப்ளவுஸோட பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு, ஸ்லீவு, பட்டி எல்லாமே எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ மேக் பண்ணுறது நீங்களும் ப்ளவுஸ் வந்து ஈஸியாக கட் பண்ணுங்கிறக்காக தான். ஸோ வீடியோவை எப்போவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.